வணக்கம். உடல் ஊனம் என்பது உணவில் சில குறைபாடுகளால் ஏற்படுகின்றது. அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்று பார்ப்போம். போலிக் அமில குறைபாடு. இக்குறைபாடானது சிறு குழந்தைகளை தாக்குகின்றது. இக்குறைபாட்டினை தவிர்க்க கீரை மற்றும் பீட்டோல் அடங்கிய தானிய வகைகளை உண்பதன் மூலம் தவிர்க்கலாம். பயோடின் சத்து குறைபாடு. பயோடின் சத்து குறைபாடானது கை குழந்தைகளுக்கான நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகும் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் இது ஏற்படுத்துகின்றது. இதனை ஆங்கிலத்தில் மல்டிபிள் கார்பக்சிலஸ் டெஃபிஷியன்சி என்று கூறுவோம். மரபணு குறைபாடு. மனித குலத்தை ஆட்டி படைக்கும் ஆட்டிசம் எனப்படும் குறைபாடுகளும் இதில் ஒன்றாகும். இரத்த அளவு குறைதல். இக்குறைபாடானது கால்சியம் குறைபாடினால் ஏற்படுகின்றது. இதனை தவிர்க்க பால், தயிர், மத்தி மீன், பசலைக்கீரைகள் போன்றவற்றை உண்ணலாம். மன அழுத்தம். மன அழுத்தம் என்பது கர்ப்ப காலங்களில் பெண்களின் மனதை பொறுத்து காணப்படுகின்றது. இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இவர்கள் மனதில் ஏற்படும் சில பிரச்சனைகளால் கருவில் இருக்கும் குழந்தைகளை அது பாதிக்கின்றது. அதனை தவிர்க்க இவர்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பினும் அவர்களின் மனது குழந்தை அளவிலே செயல்படும். இப்பொழுது மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் வாழ்வில் சாதித்த சில மனிதர்களை பற்றி பார்ப்போம். ராயபுரம் மணிகண்டன். இவர்கள் மாற்றுத்திறனாளி. சிறு வயதிலேயே ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக இவருடைய கால்கள் செயலிழந்து விட்டன. இருப்பினும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் இவர் இன்று பைக் ரிப்பேர் செய்யும் மெக்கானிக் ஷாப் ஒன்று நடத்தி வருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னை போன்ற 4 மனிதர்களையும் அரவணைத்து அவர்களுக்கும் தொழில் கற்றுக் கொடுத்து பாதுகாத்து வருகிறார். அடுத்தது மாரியப்பன் தங்கவேலு. இவர் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் ஒலிம்பிக் வரை சென்று தங்கப்பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இவரை போன்ற மனிதர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் உழைப்பாலும் உள்ளத்தாலும் உயர்ந்து நம் மனதில் நிற்கின்றனர் என்று கூறினால் அது சாலச் சிறந்தது. இவர்களின் தன்னம்பிக்கை நமக்கு விதையாகட்டும். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.